மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், நம்ம பார்க்குறோம் பிஜேபி கரண்ட்லி லீடிங் இன் டெல்லி வித் 22 சீட்ஸ். 22 சீட்டு கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. பிஜேபி லீடிங் நல்லா போயிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டிங் 30 சீட்ஸ் 30 சீட் டெல்லியில லீடிங் இருக்கதா போயிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி 11 சீட் இருக்கு. இட்ஸ் டூ early to call. பட் ஆனாலும் போஸ்டல் பேலன்ஸ்லயே பிஜேபி லீட் எடுக்கிறது எப்படி நம்ம பாக்குறது? போஸ்டல் பேலன்ஸ்ல எப்பயுமே பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா டெல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து மத்திய அரசு பணியாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம். அதனால வந்து அங்க இருக்க ஊழியர்கள்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபை வந்து பேஸ் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், டெல்லியோடைய போலீசிங்கே வந்து உள்துறை அமைச்சர் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இட் இஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதனால அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பெனிஃபிட்டை அனுபவிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். அவங்க டெல்லி தே வில் நாட் பி ஹாப்பி வித் அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட். அங்க வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கல, பெரிய வரவேற்பு கிடைக்கல. அவருடைய கவர்மெண்ட்ல நிறைய ஹியூமிலியேஷன் அண்ட் இன்சல்ட் அது மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து பிஜேபி பக்கம் இருக்குல்ல, தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். எப்படி தமிழ்நாட்டுல வந்து அரசு ஊழியர்களுடைய வாக்கு வந்து எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எண்ணமாக இருக்கிறதோ, அது போல வந்து டெல்லி மாதிரியான இடங்கள்ல அரசு ஊழியர்களுடைய போஸ்டல் பேலட்ஸ்ல மோஸ்ட்லி வந்து வயது முதிர்ந்தவர்கள், பொது பணியில இருக்கக்கூடியவர்கள், மத்திய பணியில இருக்கக்கூடியவர்கள், இது மாதிரி நபர்கள் தான் வந்து ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மாதிரி இருக்கிறவங்க தான் பண்றாங்க. சோ மணி 8:32 இப்போ வந்து போஸ்டல் பேலட் மட்டும் தான் எண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த கட்டத்துல எல்லா தொகுதியிலுமே எண்ணப்பட்ட போஸ்டல் பேலட்ஸ்ல அது வந்து பிஜேபி அலைன்ஸ் வந்து பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா நிக்குங்கிறது தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். டூ early to call தான். பட் நமக்கு வந்து எல்லா எக்ஸிட் போல்ஸுமே நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து இதைத்தான் நமக்கு வந்து அடையாளம் காட்டுச்சு. அப்படிங்கிறனால நம்ம வந்து இது ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பட் நம்ம வந்து மறந்துடக்கூடாது, ஆம் ஆத்மி பார்ட்டியும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வரதுக்கு மறந்துடக்கூடாது. there is no huge difference அப்படிங்கறதை பாக்குறோம். பின்னாடி அவங்க சேஸ் பண்ணிட்டு வராங்க பாக்குறோம். this way go either way, we have to wait and watch, but it is not a surprise trend. ஓகே, பட் ஆனா ஜெனரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல சார், டெல்லியில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அப்படின்னா அவங்க வந்து காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் லீனியனா இருப்பாங்க. அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆம் ஆத்மி சைடு போறாங்க. டெல்லினா அது வந்து மோடி வந்துருவாரு, ஆனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீபீஸ் அனுபவிச்சுப்போமே, கொஞ்சம் நம்ம இதை அனுபவிச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி சைடு லீனியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்க நம்ம பாஜக லீனியன் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி ஃபுல்லா நம்ம இது பண்ணிடலாமா? இல்ல, என்னுடைய கணிப்பும் என்னுடைய தகவலும் அப்படிதான் சொல்லுது. நமக்கு வந்து எல்லா கட்சியுமே இருப்பாங்க. நீங்க வந்து 2024 மக்களவை தேர்தல பாத்தீங்கன்னா போஸ்டல் பேலட்ல பல தொகுதிகள்ல வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி முன்னிலை இருந்துச்சு. தமிழ்நாட்டுல போஸ்டல் பேலட்ஸ்ல 2024 பிஜேபி முன்னிலை இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா நிறைய பேர் பார்த்தாங்க. இது எப்படி சாத்தியம்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. சோ அது வந்து ஒரு அன்பிலிவபிள் சினாரியோவா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து லீடு எடுக்கிறது அப்படிங்கிறது போஸ்டல் பேலட்ல. சோ படித்தவர்கள் மத்தியில அந்த மாதிரியான ஒரு லீடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சோ வந்து எல்லா கட்சிக்குமே ஸ்பேஸ் இருக்கும். நீங்க குறிப்பிட்ட போல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் போஸ்டல் பேலட்ல, அண்ட் ஆம் ஆத்மிக்கு இருக்கும், மறுக்கிறதுக்கு இல்ல. பட் வந்து நான் சொல்றது மேஜர் சங்க், மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து போஸ்டல் பேலட்டை பொறுத்த அளவுக்கு அது வந்து பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் அதிகமா இருக்குது. அதுதான் அந்த ட்ரெண்டாவும் இருக்குது. ஏன்னா அங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத தன்மை, அவங்க வந்து ஸ்மூத்தா வந்து மைக்ரேட் ஆகக்கூடிய விஷயம், அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்குது. அதனால டெல்லியை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அதிருப்திகள் இல்லாம அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுடைய வாக்கு வந்து பிஜேபி போறதுக்கான ஸ்பேஸ் அதிகமா இருக்குது. இப்ப வந்திருக்கக்கூடிய லீடு வந்து அங்கிருந்து கிடைச்சதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு 10 years ஆஃப் கவர்மெண்ட் நம்ம பாத்துறோம். 2013 இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இது ஒரு உங்களுக்கு 12 வருஷம் ஆட்சியை பார்த்துருக்கோம். 2013 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்க உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல அவருடைய இமேஜ் டார்னிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இமான்தார், நான் ஒரு சாமானியன், என் பேரு கட்சி பேரு ஆம் ஆத்மி, நான் ரொம்ப சாமானிய மக்களின் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவர் அந்த ஊழல் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள்ல அவர் பேர் அடிபட்டது, அந்த ஷீஷ் மஹால் போன்றவை, அதெல்லாம் வந்து அவருடைய இமேஜ் டார்னிஷ் தான் இந்த காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப முக்கியமான காரணம்
அது அவர் மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த இடத்துக்கு நகர்ந்தது. அது வந்து அவர் கட்சியில வந்து ஏதோ ஒரு நபர் அப்படி இல்லாம ஒட்டுமொத்த கட்சி அந்த மாதிரிங்கிற போனது. இது வந்து பிஜேபி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த நெரேட்டிவை செட் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு போய் அவர் வந்து நேர்மையின் சிகரம் கிடையாது, அவர் இன்னொரு அரசியல்வாதி தான், எல்லா அரசியல்வாதியும் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அவரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இன்சிடென்ட்லி அவர் பிஜேபி மட்டும் இல்லாம இதே மாதிரியான ஒரு எக்ஸ்போஸ வந்து அண்ணா ஹசாரேவும் கொடுத்தார். அண்ணா ஹசாரேவே அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, இது மாதிரி வந்து எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு இடத்துல இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்ப வந்து பணத்தின் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு, அது வந்து அந்த அந்த ஆசையில விழுந்துட்டாரு அப்படின்னு அண்ணா ஹசாரே சொல்றாரு. சோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுங்கிறது உண்மைதான். நீங்க பாத்துப்பீங்க, ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவும். ஒண்ணு, டெல்லியில முதல்ல அவங்க வென்ற போதே, அன்னைக்கே வென்ற போதே பெங்களூர்ல வச்சு அவங்க வந்து அவங்க கட்சியுடைய உயர்மட்ட செயற்குழுவை கூட்டுறாங்க. அங்க வந்துட்டு டக்குன்னு வந்து பிரசாந்த் பூஷனையும் யோகேந்திர யாதவையும் டக்குன்னு டம்மி ஆக்குறாரு. அவர் வந்த உடனேயே வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாங்க. ஆம் ஆத்மி கட்சிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல ஒரு குழு ஒருங்கிணைந்து உருவாக்குறது, அது கோஆர்டினேட்டர், அது வந்து பிரசிடென்சியல் டைப் கிடையாது, அது வந்து ஒரு குழுவாக உருந்து வருவது, பொலிட் பியூரோ மாதிரி ஒரு டீமா இருந்து பண்றது அப்படிங்கிற சிஸ்டத்துல ஆரம்பிச்ச பார்ட்டிய வெற்றி பெற்ற உடனே டக்குன்னு பொட்டன்சியலா மத்த யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் பிரசாந்த் பூஷன்ல இருந்து யோகேந்திர யாதவ்ல இருந்து மத்த எல்லாரையும் காலி பண்ணி விட்டு, யார் தனக்கு வந்து அப்பழுக்கற்ற விசுவாசம் காட்டுவாங்களோ, மணிஷ் சிசோடியா மாதிரி, அதிஜி மாதிரி, இது மாதிரி வந்து யார் அப்பழுக்கற்ற விசுவாசம் காட்டோ அவங்களை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போய் நிப்பாட்டாரு. அந்த இடத்துல வந்து அப்பயே அவர் வந்து யாருங்கிறது தெரிஞ்சிருது. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நல்ல நண்பர். அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஒர்க் பண்றதுக்காக ஒரு டிஸ்கஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நான் பண்ணல அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்துடுறாரு. அது ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் வந்து, சார் அங்க ஏதாவது சிஸ்டம் இருக்குதா, அங்க வந்து ஒரு நபர் தான் கட்சி நடத்துறாரு, திமுக மாதிரி மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான ஒரு நபர் ஒரு குடும்பம் கொண்ட கட்சியா இருந்தாலும் கூட அங்க ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்க வந்து ஒரு செயற்குழு இருக்குது, ஒரு பொதுக்குழு இருக்குது, ஒரு மாவட்ட தலைவர் கூட்டம் இருக்குது, ஒரு எம்பிக்கள் கூட்டம், ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம்னு சம்பிரதாயத்துக்கு சாஸ்திரத்துக்காக கூட்டம் போடுவாங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்பயாவது வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் பாத்திருக்கீங்களா, ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் பாத்திருக்கீங்களா, ஆம் ஆத்மி கட்சியுடைய உயர்மட்ட செயற்குழு கூட்டம் பாத்திருக்கீங்களா, எப்பயாவது இதெல்லாம் நீங்க நடந்து பாத்திருக்கீங்களான்னு கேள்வியை பிரசாந்த் கிஷோர் எழுப்புறாரு. வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் வெரி குட் எனிமி ஆஃப் பிஜேபி. அப்ப இவர் இந்த ரெண்டு நட்பு வட்டாரத்துல அவர் காலி பண்ணி விட்டது, அவர் வந்து தனி மனிதனா கொண்டு போறதுங்கிறது ஏற்கனவே நடந்துருச்சு. அதற்கு பிறகு இந்த ஊழல் பட்டமும் மேல வந்து சேரும் போது மக்களுக்கே வந்து அந்த கன்விக்ஷன் ஏற்பட்டுச்சு, ஆமா தலைவர் வந்து வேற மாதிரி இல்லை. அது எஸ்பெஷலி அதுல பெரிய ஜோல்ட் அப்படின்னு அந்த ஹிந்தியில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி வந்து அந்த சீஷ் மஹால், அந்த கண்ணாடி மாளிகை, பளிங்கு மாளிகை வந்து அவர் வந்து அவருக்கு கேட்ட ஒரு சாமானிய சொல்லிட்டு, நீங்க ஞாபகமான்னு தெரியல, அவர் ஐஆர்எஸ் ஆபீசர் இருந்து ரிட்டையர் ஆகி வந்த பீரியட்ல அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அந்த இதெல்லாம் கலந்துகிட்ட போது ரெனால்ட் பையில 5 ரூபா தான் அந்த பேனாவுடைய விலை. அப்புறம் ஸ்கார்ஃப் கட்டி இருப்பாரு, ரொம்ப எளிமையா இருப்பாரு. ஆமா, மாருதி 800ல தான் வந்தாரு அவர் வந்து அவர் முதல் முறையா பதவியேற்கிறதுக்கே மாருதி 800ல தான் வந்தாரு. சாமானிய மக்கள்கிட்ட மாருதி 800 தான் இருக்கும், சாமானிய மக்கள்கிட்ட ரெனால்ட் பெண்ணா இருக்கும். அந்த சாமானிய மக்களுடைய பார்ட்டி பேரை வச்சுட்டு ஆம் ஆத்மியாவே தான் இருந்தாரு. அதற்கு பிறகு வந்து பதவி வந்த பிறகு அவருடைய சரசரன்னு ஏற்பட்ட மாற்றமும் எதுவுமே கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பேங்கிற வந்து கிட்டத்தட்ட மோடி அல்லது மோடியும் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நான் மட்டும்தான் அப்படி கொண்டு போய் நிப்பாட்டது வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த கட்சியுமே ரெண்டாவது வேற எங்கேயுமே நகர முடியாம போயிருச்சு. அந்த கட்சி வந்து கோவால, குஜராத்ல, இது மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து பெருசா வளரும் எதிர்பார்த்த இடத்துல அது எங்கேயுமே வளராம அப்படியே சுருங்கி போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த எண்ணம் வந்து அது மிஸ்டர் கிளீன் அப்படிங்கறதும், அது வந்து காப்பாற்ற வந்து ஆபத்து வாழ்ந்தவர் அப்படிங்கிற எண்ணமும் மக்கள்கிட்ட இருந்து மறைஞ்சிருச்சு. அது ரொம்ப முக்கியமான காரணம் அவருக்கு வந்து இந்த பின்னடைவுக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். கரண்ட் ட்ரெண்ட், ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நியூ டெல்லி தொகுதியில் முதல்வராக இருந்து ஆம் ஆத்மியின் கன்வீனராக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவு. பாஜகவின் பர்வேஷ் வர்மா லீடிங்ல இருக்காரு. அவர் வந்து முன்னாள் முதல்வரினுடைய மகன் பர்வேஷ் சிங் சாஹிப் வர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். அவர் வந்து பார்க்குறோம் கரண்ட்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை பின்னுக்கு தள்ளி முன்னிலையில் இருக்கிறார். ஒரு சேஞ்ச் ஆஃப் விண்ட் அப்படின்றத தொடர்ந்து எல்லா போல்ஸ்டர்ஸும் சொல்லிட்டு வந்தாங்க. தற்போது அந்த சேஞ்ச் ஆஃப் விண்ட் வந்து ஒட்டுமொத்தமா ஆம் ஆத்மி கட்சின்றதை தாண்டி கெஜ்ரிவாலை அவர் சொந்த தொகுதியிலேயே தாக்கி இருக்குன்றத பார்க்கிறோம். ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு பின்னடைவாக அமைந்திருக்குன்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ் சார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவுன்னு வருது. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நம்ம மும்முனை போட்டி பார்க்குறோம் டெல்லியில.
அதுலயும் நியூ டெல்லியில இன்னும் பக்காவான மும்முனை போட்டி. காங்கிரஸுடைய பாசிபிளான ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட்னா சந்தீப் தீக்ஷித், பிஜேபியின் பாசிபிளான ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட்னா பர்வேஷ் வர்மா, அப்புறம் ஆம் ஆத்மியில கெஜ்ரிவால். இந்த மும்முனை போட்டியை நம்ம எப்படி பாக்குறது? இப்ப நியூ டெல்லியில ஆம் ஆத்மி, பிஜேபி, காங்கிரஸ் 3 பேரும் செம்ம ஃபைட் கொடுக்குறாங்க. கரண்ட்லி பிஜேபி லீடிங். திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெற்றால் கூட அது வந்து ஒரு ரொம்ப நேரம் இதுதான் இருக்கும். நாம வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட தனிப்பட்ட கான்வர்சேஷன்ல பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி ஏற்படும் போது, அது நியூ டெல்லி தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த பற்றி, அதாவது 70 தொகுதி இருக்கக்கூடிய டெல்லி அந்த மாநிலம் தாண்டி அதிலேயே இருக்கக்கூடிய நியூ டெல்லி அப்படிங்கிற அந்த தொகுதியில 3 முக்கியமான புள்ளிகள் போட்டிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரோட பிள்ளைகள் 2 பேரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருமே போட்டிருக்காங்க. அப்ப அதோடைய சிக்னிபிகன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம ராஜீவ்காந்தி ஒரு குறிப்பிட்டது போல ஒரு ஆலமரம் விழும் போது மத்த எல்லாமே சேர்ந்து 4 விழம் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த கெட்ட பேரு, இந்த அதிருப்தி, அந்த ஆன்டி இன்கம்பன்சி பீக்ல இருக்குங்கிறது ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் டெல்லி அரசுக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதனுடைய முகமா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இயல்புலயே இருக்கும். நான் வந்து அவர் தோற்றுவார்னு சொல்ல வரல, இது டூ ஏர்லி டு கால். இப்ப பட் வந்து இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியா இருந்து அவர் வந்து ட்ரைலிங் போறதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதோடைய பேஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தானே. ஆம் ஆத்மி கட்சி வீழ்கிறது, ஆம் ஆத்மி கட்சி தோற்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆப்வியஸா அது வந்து பெரும் பின்னடைவை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன் பர்டிகுலர் இன் பர்சன் அதுவும் அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கதான் செய்யும். அதனால இட் இஸ் நாட் ஏ சர்ப்ரைஸ். அது வந்து இது வந்து ஒரு சிம்பிள் நீங்க பாக்கலாம். இது வந்து ஒரு சிம்பாலிசமா நீங்க பாக்கலாம். ஒட்டுமொத்த டெல்லியில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அடையாளமா நீங்க பாக்கலாம். அதுதான் வந்து இதுல முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்த டெல்லியில இது வந்து எதை நோக்கி நகருது அப்படிங்கறதுக்கான விஷயம். அவர் ட்ரையல் ஆகுறது அவரை மாதிரி வந்து ஈஸியா கிளீன் ஸ்வீப்ல எந்த அன்டிஸ்பியூட்டடா வந்து சாலிடா நம்பர் 2 நம்பர் 3 எல்லாமே டெபாசிட் காலி பண்ணி எடுத்து போக வைக்கணும். அவர் அப்படித்தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. என் அக்கம் பக்கத்துல ஆளே இல்ல, நான் ஒருத்தர் தான் மோடியை சேலஞ்ச் பண்ண முடியும். ராகுல் காந்தி இஸ் நாட் ஏபிள் லீடர், என்னால மட்டும்தான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து அக்கம் பக்கத்திலே ஆள் இல்லாத அளவுக்கு அந்த மார்ஜின் இருக்கணும். பட் வந்து அவர் ட்ரெயிலிங்ல இருக்கிறாருன்னா அது அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்லயுமே ஆம் ஆத்மிக்கு என்ன நிலைமை இருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம். இன்னமும் நான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு மும்முனை போட்டி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நடந்தது நீங்க யோசிச்சு பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு பெரிய வேவை ஏற்படுத்துச்சு. இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளுமே டிஎம்கே ஆட்சி வரப்போன்னு சொல்லிச்சு. ஆனா நடந்தது வந்து வேறையா இருந்தது. இந்த மும்முனை போட்டில வந்து டக்குனு பால் வந்து எந்த பக்கம் தான் திரும்பிடும். அது வந்து ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருப்பாங்க. சீட் ஷேர் வந்து வேற மாதிரி வந்திருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு ஜார்க்கண்ட் எலெக்ஷன் வந்து ஞாபகப்படுத்திக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஓட் ஷேர் வந்து கூட இருந்துச்சு ஏஎம்எம் ஓட. ஆனா வந்து சீட் வந்து அவங்க வாங்கினாங்க. அந்த மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. So we have to wait and watch. But New Delhi the constituency is also not a surprise. அது வந்து அது ஒட்டுமொத்தமா அந்த டெல்லியில 70 தொகுதியில் என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணமா நம்ம பார்க்கலாம் அருண். எஸ், ஓகே சார். இப்போ நம்ம யமுனா அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான டாக்கிங் பாயிண்டா வந்து நடந்து பார்த்திருக்கோம். நமக்கு தமிழ்நாட்டுல காவேரி எப்படி ஒரு சென்டிமெண்ட்டோ, நாடு முழுக்க கங்கை அப்படின்றது ஒரு முக்கியமான சென்டிமெண்ட்டோ, அது மாதிரி டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா அது யமுனா அப்படின்னு வந்து இருக்குது. யமுனால வந்து உங்களுக்கு நச்சு கலக்குது அப்படின்னு இப்ப நம்ம திருப்பூர்ல நொய்யலாத்துல கலக்கிறதோ இல்ல அதுல ஒரு சாயப்பட்டறை கலக்குறதோ அதுக்கே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிறோம். அங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் உள்ள விடுறாங்க, அது வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட புகார்கள் வந்ததா பார்த்தோம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சமீபத்துல சர்ச்சையானது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மியும் வந்து அந்த டைரக்டா வந்து அந்த முனிசிபல் கார்பரேஷன் ரூலிங் வந்ததுக்கு அப்புறம். சோ அப்படி இருக்க அந்த யமுனை தண்ணியில வந்து விஷம் கலக்குறாங்க ஹரியானான்ட்டு அதை வந்து அந்த இஷ்யூ ஆனதை புரிஞ்சுக்கிட்டு தான் தப்பிக்கிறதுக்காக கெஜ்ரிவால் அப்படி பண்ணாருன்னு ஒரு விமர்சனம் எழுதுது. இந்த யமுனைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் விஷயமா இந்த எலெக்ஷன்ல இருக்கும் சார். கட்டாயமா. அது ஏன்னா யமுனைங்கிறது ஒரு நதி மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு பகுதியை வந்து அவர் கொண்டு வர்றாரு. அவர் வந்து அந்த அரசே வந்து நமக்கு வந்து பாலாக்குது அப்படின்றாரு. அதனாலதான் அந்த மாநில முதலமைச்சர் அவர் போய் நேரா போய் அந்த யமுனையில தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சோ அந்த பாலிடிக்ஸ் வந்து ரிவர் வந்து பொல்யூட் ஆறத பத்தி இல்ல, அவர் வந்து அந்த ரிவர் பாலிடிக்ஸா மாத்துறாரு. அது வந்து ரிவர் பாலிடிக்ஸா மாத்தும் போது கட்டாயமா அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டலான சமாச்சாரமா இருக்கும். அது வந்து கட்டாயமா வந்து ஒரு அதை எதிரொலிக்கும். அதுல வந்து குழப்பமே இல்ல. டெல்லி மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து ஒரு ஹேட்ரட் தான் வந்து அவர் உள்ள புஷ் பண்றாரு. அவர் வந்து ஒரு வெறுப்பை வந்து உள்ள விதைக்கும் போது அது வந்து கட்டாயம் மக்களுக்கு ஏற்பாடு. நல்ல ஞாபகம், எப்பயுமே மக்களுக்கு வெறுப்பு அரசியல் எடுபடாது. வெறுப்பு அரசியல் மக்களுடைய விருப்பமா எப்பயுமே இருக்காது. இவங்கதான் 4 பேர் கிளப்பி விட்டு நம்ம வந்து அதை போட்டா நமக்கு நல்ல ஆதாயங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க. அது உண்மை கிடையாது. வெறுப்பு என்னைக்குமே. அதனாலதான் வந்து நரேந்திர மோடி ரொம்ப சரியாக புரிந்து கொண்டுதான் அவர் வந்து டே 1ல இருந்து 2014 இருந்து ஸ்லோகன் வச்சிருக்காரு, சப்கா சாத் சப்கா விகாஸ். நீங்க பாத்திருப்பீங்க இந்த முறை டெல்லி தேர்தல் ரொம்ப பிரபலமான ஒரு
இமாம் சங்க தலைவர், இமாம் அசோசியேஷனோட தலைவர். ஆமா, அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகிரங்கமா வெளியே சொன்னார். அவனால ஓட்டு போட்டு வீட்டுக்கு போலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் வந்து பகிரங்கமா அதை வந்து வெளிப்படுத்தி சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பூச்சாண்டி காட்டு சும்மா இந்த முஸ்லீம்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கிற பூச்சாண்டிய காட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம உண்மை என்னங்கிறத பேசணும் அப்படிங்கறத வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த மாதிரி நம்ம வந்து இவர்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் விழாது சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பல இடங்களை பார்க்கணும். ஏற்கனவே நான் பல முறை சொன்ன போல பீகார்ல வந்து ஒரு இளம் தம்பதி, அப்புறம் கடைநல்லூர்ல வந்து ஒரு இஸ்லாமியர், அப்புறம் வந்து அந்த இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் வந்த உடனே அப்புறம் இப்ப வந்து இந்த இஸ்லாமிய தலைவர், இத மாதிரி பல முக்கியமான பிரபலங்கள் பல பகிரங்கமா, இது என்னன்னா இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம ஏதாவது வந்து பகிரங்கமா பிஜேபி சப்போர்ட் பண்ணோம்னா நம்மள யாராவது 4 பேர் சத்தம் போடுவாங்க, போன போடுவாங்க, திட்டுவாங்க, நமக்கு இருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்ல அதுவே பிஜேபி சரி பிரிவிச்சுன்னா ஓட்டு போட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது இல்லாம அவங்க வந்து பகிரங்கமா இதை வெளியே சொல்லுகிறார்கள். அதாவது இன்னமும் மக்கள் வெளி வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வெறுப்பு அரசியல் வந்து இவர்கள் வந்து கொண்டு வர பார்த்து அது நதியின் மூலமாகவோ அது வந்து மதத்தின் மூலமாக இனத்தின் மூலமாக வேற எந்த மூலமா ட்ரை பண்ணா கூட அதை நீங்க இன்னும் பாத்திருப்பீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்துத்துவாலையும் நம்ம வேற ரேஞ்சு கொண்டு கொண்டு பார்த்தாரு. அவர் வந்து அதையும் விட்டு வைக்கல. சோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போலயோ மத்த கட்சிகள் போலயோ நம்ம வந்து இருப்போம் ட்ரை பண்ணாம அவர் அந்த ஓட்டையும் விட்டு, நீங்க ராமர் எடுத்தீங்கன்னா நான் ஹனுமான் எடுக்கிறேன்னு எடுத்தாரு. ஆமா, ரூபா நோட்ல இருந்து லட்சுமி படம் அடிக்கணுங்கிற போனாங்க பார்த்தோம். அதெல்லாம் வந்து காமன் மேன் கவனிச்சே இருப்பான். அவங்களுக்கு வந்து உங்களை போல சிறப்பா பேச தெரியாது, ஆனா காமன் மேனுக்கு அந்த சிந்திக்க தெரியும், நம்மளை விட அதிகமா சிந்திக்க தெரியும். அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஓகே இவர் வந்து அந்த பக்கம் போறாரு இந்த பக்கம் போறாரு எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நினைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு அரசியல்வாதி தானே தவிர இவருக்கு வந்து ஒரு யூனிக்கான பாலிசியோ ஐடியாலஜியோ சிஸ்டமோ கொள்கையோ நேர்மையோ கிடையாது முடிவு பண்றாங்க. அது மாதிரிதான் அவருக்கு அந்த யமுனைங்கிறது வந்துச்சு. யமுனைங்கிறது அந்த நதி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கங்கைய வந்து சுத்தப்படுத்துறேன்னு கிளம்பினாரு. கங்கைய வந்து பிளேம் பண்ண மாதிரி இல்லாம பீகாருக்கு வந்து பண்ணிட்டாங்க, யூபி இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அது வந்து இப்ப ஒரு 10 ஸ்டேட் போகுது. அந்த மாதிரி அந்த ஸ்டேட் பண்ணிட்டா இந்த ஸ்டேட் பண்ணிட்டான்னு பிளேம் பண்ணாம நமாமி கங்கை அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை தூய்மைப்படுத்துறேன்னு கிளம்பி அவருடைய தொகுதியில வாரணாசியில முதல்ல ஆரம்பிச்சு அது ஒட்டுமொத்த யூபிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு இடமா போய் அங்க வந்து வாட்டர் ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொண்டு வந்து அங்க வந்து வாட்டர் வே கொண்டு வந்து இத மாதிரி வந்து அந்த கங்கையை வந்து ஒரு கூவம் மாதிரி மாத்த நடந்த ஒரு முயற்சியை வந்து பெருசா பண்ணி மாத்துறாரு. இப்ப இதுதான் இந்த ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ்க்கும் இந்த அப்யூசிவ் பாலிடிக்ஸ்மான வித்தியாசம். நம்ம இவர் வந்து நதி வந்து யமுனை வந்து மோசமாயிருச்சு பண்ண உங்க ஏரியால இருக்கக்கூடிய யமுனையா சுத்தப்படுத்தலாம்ல, உங்க ஏரியால இருக்கக்கூடிய யமுனையோட படித்துறையா சுத்தப்படுத்தலாம்ல, டெல்லியில யமுனை ஓடுதுல அந்த படித்துறைகள் எப்படி இருக்கு, அந்த நதி இருக்கு இப்படி இருக்கு, அந்த நதி படுகை எப்படி இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், குஜராத்ல அகமதாபாத்ல எல்லா இடத்துலயுமே வந்து நர்மதா வந்து அணை வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காரு நரேந்திர மோடி பாக்கணும்ல. அவர் வந்து எவ்வளவு பெரிய இடத்தை அகலப்படுத்தி அந்த நதிக்கு பிறகு லானுக்கு பிறகு படிக்கட்டு அதுக்கு பிறகு ரோடுவேஸ்ன்னு அதை வந்து சர்வதேச தலைவர்கள் வந்தா வந்து உட்கார்ந்து பேர் நடமா மாத்தி வச்சிருக்காரு. எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அப்ப அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அதாவது பாசிட்டிவான பாலிடிக்ஸ், நான் இருக்கிறத சரி பண்றேன், இருக்கிற குத்தம் சொல்லிட்டே நொல்ல சொல்லிட்டே உட்கார்ந்துருப்பேங்கிறது இல்லாம சரி பண்ண பாக்குறாரு. அப்ப வந்து கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கும் நர்மதையை விரிவுபடுத்துறதுக்குமான ஒரு பக்கம் அரசியல், யமுனையை பேர் பண்ணி அடுத்த மாநில அரசு விமர்சனம் பண்றதுக்கான இன்னொரு அரசியல். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை மக்கள் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குமா, இப்படி எல்லாம் கூர்ந்து பார்ப்பாங்களான்னு நம்ம நினைப்போம் எளிமையா. ஆனா அவர்களுக்கு நம்மை போல பேசவோ சொல்லவோ தெரியாது, நம்மை விட அதிகமாக தெளிவாக நிதானமாக சிந்திக்க தெரியும். எஸ் சார், நம்ம ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பார்க்கணும். பிஜேபி கரண்ட்லி வே அஹெட் ஆஃப் மெஜாரிட்டி, மெஜாரிட்டியை தாண்டி விட்டார்கள். கரண்ட் ஏர்லி ட்ரெண்ட்ஸ்ல முதல் ரவுண்ட் இப்போ போஸ்டல் பேலட் முடிஞ்சு இப்போ முதல் ரவுண்ட் ஆஃப் வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கும். முதல் ரவுண்ட் என்னப்பட்ட ஆரம்பித்திருக்கும். இந்த நிலையில வந்து 36, 37, 38 ஃபிளக்சுவேஷன் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ 35ன்ற நம்பரை தாண்டிட்டாங்க. ஹாஃப் வேவை தாண்டி 36 அப்படின்ற நம்பர் தான் மெஜாரிட்டி அப்படி இருக்கு. ஸோ 36, 37, 38 3 நம்பர்ல பிஜேபி வராங்க. ஆம் ஆத்மி கரெக்டா 20, 21, 22 திருப்பி 3 பேர் ஃபிளக்ச் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது சார், காங்கிரஸ் உங்களுக்கு 1998ல சுஷ்மா ஸ்வராஜ் ஆட்சி அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து பார்த்தோம்னா 2013 வரைக்கும் ஒரு இங்க எப்படி நம்ம ஜெயலலிதாவோ அங்க எப்படி மம்தா பானர்ஜியோ இங்க எப்படி வசுந்தரா ராஜேவோ அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பெண் தலைவராக இந்த நாட்டில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலா தீக்ஷித் தான். காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவில் நடத்தப்பட்ட போது முன்னின்று நடத்தியவர், மன்மோகன் சிங் இணையாக பக்கத்தின்று நடத்தியவர், டெல்லி முதல்வராக அப்போது இருந்த ஷீலா தீக்ஷித் ரொம்ப காங்கிரஸுடைய ஸ்டால்வார்ட் லீடரா இருந்தாங்க. அவ்வளோ 13-15 வருஷம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது 3வது டேர்மா அந்த நான் ஸ்டார்டரா 0ல 1 அப்படின்னு நிக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்குது? 5% சுருங்கி நிக்கிறாங்களே.
there is no surprise. காங்கிரஸ் கட்சி தன்னை வந்து மறுபரிசீலனை பண்ணிக்கிடாம, தன்னை வந்து சரி பண்ணிக்கிடாம அவர்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. இந்த சிக்கல் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இனிமேலாவது அவங்க மாத்தணும். எப்ப மாத்துவாங்கன்னு தெரியல. பல பேர் சொல்லிட்டாங்க, அந்த கட்சியுடைய தலைமை, அந்த கட்சியுடைய சிந்தனை போக்கு, அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் இது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற எல்லாருமே பாருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாலிசி ஐடியாலஜி கூட இல்ல. பாஜக மீது வெறுப்பை விதைப்பதை தவிர வேற எதுவும் உருப்படியான பாலிடிக்ஸ் அவங்களால பண்ண முடியல. இது வந்து கட்டாயமா அவங்களுக்கே நல்லது பண்ண போறோம். நான் வந்து ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா, அவங்க பிஜேபி வந்து வரக்கூடாது அதனால ஓட்டு போடுங்கன்றாங்க. சரி, பிஜேபி ஏங்க வரக்கூடாதுன்னா அதற்கான பதில் இல்ல. அந்த பதில் வந்து பொய்யான பதிலா இருக்கு, அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட பதிலா இருக்கு, உண்மையற்ற பதிலா இருக்கு. அப்ப வந்து இது காமன் மேன் தான் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு இது வந்து வெறும் வெறுப்பரசியல தான் விதைக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து ஃபேக்ட் இல்ல அப்படின்னு பாக்குறாங்க. அது இதுல இருந்து நகர்த்தி கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி வந்து காங்கிரஸ் மேற்கொள்ளணும். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அது எல்லாத்துலயுமே ஒரு பெரிய சேஞ்ச் வராம இது வந்து திஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். அது வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன போல வெறுமனே வெறுப்பு அரசியலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியாது. அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய தெளிவான பார்வை, வண்டியை நம்ம எந்த திசையில நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வேணும். அது இல்லைன்னா கதைக்காதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். பட் தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயமா என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட தெளிவான அரசியல் தொலைநோக்கு பார்வையே இல்லை. வேர் we are moving towards அப்படிங்கறத பத்தி காங்கிரஸ் கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதுக்கு அவங்க பதிலே கிடையாது. அது வந்து அவங்க வந்து பிஜேபி தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. அது வந்து அது எதுக்கு ஆகும் அப்படிங்கிறதுல பிஜேபி ஏன் தோற்கடிக்கணுங்கிறதுக்கு பதில் அவங்க சொல்லணும். அதற்கான பதிலும் அவங்கள்ட்ட இல்ல. அப்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு துயரமான சந்தர்ப்பத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி நல்ல உள்ளூர் தலைவர்களை அடையாளம் காண வேணும். நமக்கு வந்து பாஜக வந்து தலைவர்களை முன்னிறுத்தாமல் சித்தாந்தத்தை முன்னிறுத்துற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட ஒரு தேவேந்திர பட்னாவிஸால தான் மகாராஷ்டிரால ஆட்சியை கொண்டு வர முடியுது. ஒரு யோகி ஆதித்யநாத் தான் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ரீடைன் பண்ண முடிஞ்சது. ஒரு சிவராஜ் சிங் சௌஹான், ஒரு ரமன் சிங், ஒரு நரேந்திர மோடி அப்படின்னு எல்லா மாநிலங்களையும் அங்கங்க ஒரு தனிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் பின்னாடி வந்து கட்சியை கொண்டு போய் பண்ணும்போதுதான் அது வந்து ஆட்சிக்கு வந்து அடுத்த கட்டமாக போகுது. டெல்லியில எப்பயுமே வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்திரா காந்தி காலத்துல, நேரு காலத்துல கொஞ்சம் ஆரம்பிச்சது, இந்திரா காந்தி காலத்துல பீக்ல போயிருச்சு. ராஜீவ் காந்தி காலத்துல கிச்சன் கேபினெட்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து முழுக்க நாங்க 4 பேரால தான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சி வளரவே இல்லாம போயிருச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிற புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சோனியா காந்திக்கு யார் நெருக்கமா இருப்பாங்களோ, யார் வந்து ராகுல் காந்தி காதுல வந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்களோ அவங்க தான் வந்து முன்னேற முடியும் கட்சிக்குள்ளங்கிற மாதிரி கொண்டு போகாம மக்கள் தலைவர்களை நீங்க பாத்திருப்பீங்க. நமக்கு வந்து ஒரு தமிழ்நாடு உதாரணம் இடத்துல போது ஏன் டெல்லியில காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சும்மா லொல்லா கட்டிக்கு தான் சொல்றாரு மாநில தலைவர் திரு செல்வப்பந்தை. அவர் சும்மா தான் சொன்னார். அவர் வந்து ஒண்ணு முன்னே அமைக்க போறது இல்ல. அவர்கிட்ட உடனே அப்ப திமுக ஆட்சி நீங்க அகற்ற போறீங்களா படக்குன்னு அவரே வாபஸ் வாங்கியிருப்பாரு. அவரே வாபஸ் வாங்குற அளவு கூட நேரம் கொடுக்காம உடனடியே அந்த மேடையிலேயே திரு அமரர் இளங்கோன் அவர்கள் வந்து நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம வந்து போகக்கூடாது, சிந்திக்க கூடாது, ஆட்சி அமைக்கிறத பத்தி, காமராஜர் ஆட்சி அமைக்கிறத பத்தி, நம்முடைய சொந்தமா நம்ம கட்சி வளர்க்கற பத்தி எந்த விஷயமாத்துக்கு போக கூடாது. நம்ம மாட்டு கட்சி அடமான வச்சோமா, அவங்களுடைய தோல்லை எழுதிக்கிட்டோமா, சவாரி போனோமா, சந்தோஷமா வாழ்ந்தோமான்னு இல்லாம இது என்ன தேவையில்லாத சிந்தனைங்கிற இடத்துக்கு போயிருச்சு. அந்த காங்கிரஸ் கட்சி நீங்க பாத்திருப்பீங்க, அந்த இந்தி கூட்டணி வந்து இன்னைக்கு இல்லவே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. இந்தி கூட்டணியே ஒண்ணு இல்லைங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. மகாராஷ்டிரால நாங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் தனித்தனியா போட்டிடுவோன்றாங்க. டெல்லி சட்டமன்ற தேர்தல கழட்டி விட்டாங்க. இதுல வெஸ்ட் பெங்கால்ல மதிக்கவே இல்லை. இப்படி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணிங்கிற ஒண்ணு இருக்கான்னு போயிருச்சு. அப்ப இந்தி கூட்டணியில ஆபியஸான ஒரு தலைமையா காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கணும், ஒரு பெருங்கட்சியா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அவங்களை யாருமே மதிக்காம இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய 15 கட்சியில நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து மனிதநேய மக்கள் கட்சி அந்த இந்தி கூட்டணியில இருக்குன்னு சொல்லலாம். அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஒன்னமங்க த பார்ட்டி ஆயிட்டாங்க. அந்த கட்சி அந்த இந்தி கூட்டணியில சரத்பவாரும் மம்தா பானர்ஜியும் எடுக்கக்கூடிய லீட கூட காங்கிரஸ் கட்சியால எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கட்சிகளால் இருக்கக்கூடிய லீட கூட அப்பர் ஹேண்ட கூட அவங்களால எடுக்க முடியல. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டு கிடக்குது. இம்முறை எல்லா இந்திய கட்சிகளும் வந்து பார்த்தோம்னா ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில. அதுதான் சொல்ல வரேன். அப்படி வந்து காங்கிரஸ் கட்சி முழுக்க தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய சொந்த கூட்டணிக்குள்ளே இழந்திருக்குங்கிற பாக்குறோம். அப்புறம் மக்கள்கிட்ட இலக்கர்ல வந்து எந்த வியப்புமே கிடையாது. அதுதான் வந்து அவங்க வந்து கட்சியை பலப்படுத்தாம, சார் உங்களை ஒருத்தர் மதிக்கணும் அப்படின்னா நீங்க மதிக்க முடியாது நடக்கணுங்கிறது எளிமையான தத்துவம் சார். இது வந்து ஒரு வாழ்வியல் தத்துவம். இது வந்து பெரிய அரசியல் தத்துவம். இதுக்கு வந்து சாணக்கிய நீதியும் வள்ளுவர் பெருந்தையும் படிச்சு வரணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண விஷயம். என்னை 4 பேர் மதிக்க மாட்டாங்க அப்படின்னா மதிக்க முடியாது நீ நடந்துக்கிட்டியா அப்படிங்கிற எளிமையான கேள்வி. அப்ப மதிக்கும்படியா நடந்துக்கணுங்கிற அந்த சின்ன புள்ளியில கூட காங்கிரஸ் இல்லாம நானே என் குடும்பம் அதை தவிர வேற எதுவும் கிடையாது, இதை மட்டும் பேசுங்க அப்படின்னு போய் நிப்பாட்டுறாங்க. அப்ப நானும் என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் போகும்போது இந்த சிக்கல் வந்து ஆபியஸா வரத்தான் செய்யும். அது வந்து
we cannot help. காங்கிரஸுக்கு வந்து என்னன்னா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூங்குவது போல் நடிக்கிறார்கள். அப்ப அவர்களாக எழுந்தால் தவிர இன்னொருத்தரால் எழுப்ப முடியாது. அவங்க தலைமையில இருந்து, சித்தாந்தத்துல இருந்து, பாலிசில இருந்து, ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்தணும். அப்பதான் வந்து வரும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் 2024 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லிட்டு இருந்தார், எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி இழக்கிறதோ அங்கெல்லாம் அந்த கட்சி திரும்பவும் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்படுகிறது. எங்கெங்கெல்லாம் ஒரு தமிழ்நாடு சொல்றாங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, ஒடிசா எடுத்துக்கோங்க, இன்னும் பல ஸ்டேட் எடுத்துக்கோங்க, நீங்க குஜராத் எடுத்துக்கோங்க, இன்னும் பல ஸ்டேட் எடுத்துக்கீங்க. ஒரு தடவை காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்துருச்சுன்னு அதற்கு பிறகு திரும்ப அவங்களால வரவே முடியலங்கிற மாதிரி நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க பலவீனமா இருக்காங்க. ஒரு தடவை விட்டா அடுத்த தடவை பிடிப்போங்கிற இடத்துல இல்ல. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக வந்து மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்ட்டியை வந்து லைவ்ல வச்சுட்டு இருக்காங்க. பலவீனமான பொசிஷன்ல இருந்தாலும் அவங்க பார்ட்டி லைவ்ல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி ஒரு விழுந்தா அது வந்து ஒரு முறை அடி விழுந்தால் அது கிட்டத்தட்ட மரண அடியாக இருக்கிறது. மீண்டும் எழ முடியாத நிலைமையில இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சி தன்னை மீள்பார்வை செய்து கொள்ள வேண்டும், மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு உய்வதற்கான வழி. அந்த உய்வதற்கான வழியை வெளியில இருந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அவர்களே சரி பண்ணால் தான் உண்டு. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு. பிரச்சனையை உருவாக்கியவர்கள் தான். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல், அதிலிருந்து தான் மீட்டெழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல், ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டுமே சுருங்காம நம்ம வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது வெளியில பேச்சுக்காக மட்டும் இல்லாம, நான் வந்து மல்லிகார்ஜுன கார்கே கொண்டு வந்தேன், பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்காம நீங்க வந்து சிதம்பரத்தை கொண்டு வந்து உட்கார வச்சா கூட பிரயோஜனப்படாது. அப்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாதான் அவங்க கையில இருந்து ஒண்ணு நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லாம இவங்க இந்த ஒரு லக்ரானா வந்து தங்கையில வச்சுக்கிட்டு ஒரு மன்மோகன் சிங் வேணும், ஒரு மல்லிகார்ஜுன கார்கே வேணும், நமக்கு வந்து அந்த மாதிரிதான் வந்து சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்களா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு கட்சி வளரப்போவதில்லை, அவர்கள் குடும்பமும் வளரப்போவதில்லை. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் சார். உங்க டைம் எடுக்க நான் விரும்பல. நான் ஃபைனல் ஒன் கொஸ்டின். நம்ம பார்க்கிறோம், இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவுல பாஜக இலவசங்களை அறிவித்திருக்கிறது, ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது, காங்கிரசும் அறிவித்திருக்கிறது. 3 பிரதான கட்சிகளும் இலவசத்தை வாரி இறைத்திருக்கின்றன. நம்ம இந்த எலெக்ஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெவடி கல்ச்சர்னு பேசக்கூடிய மோடி அவர்களே கூட இந்த எல்லா திட்டங்களும் தொடரும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல பேச வேண்டிய நிலைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டை நம்ம என்ன எதிர்பார்க்குது? இனிமே எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பாலம் கட்டுறது, ரோடு போறதெல்லாம் எல்லாமே இனிமே வந்து பாக்கெட்ல பணம் கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ், எலக்ட்ரிசிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாதிரி திவால் ஆகணுமா என்ன? அது வந்து அந்த ஆபத்து கட்டாயமா இருக்குது. அதுக்கு வந்து பிஜேபியும் விழுந்தது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அவர்களும் ஒரு அரசியல் கட்சி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் இதை தாண்டி கட்டாயமா வெளியே வரணும், அவர்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. வெறுமனே ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய, வெறுமனே காசை கையில கொடுத்து வரக்கூடிய விஷயம் வந்து பப்ளிக்ட பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது, ரொக்கமா கொடுங்கிறது இல்ல. அவர்கள் கையில் பணம் புழங்க வேண்டும் என்றால் அரசாங்கம் கையில காசு கொடுப்பது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியாது. அரசாங்கம் மக்களை சம்பாதிப்பதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு வந்து நல்ல கையில காசு வேணும், அது உண்மைதான். ஆனா அது அவர்கள் உழைத்து சம்பாதித்ததா இருக்க வேண்டும். அவர்கள் வந்து கையில கொடுக்குறாருன்னா ஒரு மாநில அரசு 1000 ரூபாய் ஆரம்பிக்குது, இன்னைக்கு வந்து 2700 போய் நிக்குது. வருஷத்துக்கு 21,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன் போய் கிளம்பி நிக்குது. இப்படியே போய் நிக்கும். தமிழ்நாட்டு கஜானா என்னவா இருக்குங்கிற ஒரு எளிமையான உதாரணம். நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்லாம் ஓரமா வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல 1.25 லட்சம் கோடி ஆண்டுதோறும் கடன் வாங்குறாங்க. 4 வருஷ கவர்மெண்ட்ல 4 லட்சம் கோடிக்கு மேல கடன் வந்து 4 லட்சம் கோடி கடன் வாங்குற விட்டுருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம சமாளிச்சிடலாம். அந்த கடனை எப்படி அடைப்பீங்க? அதுக்கு என்ன வழி இருக்கு? கடன் வாங்குற பத்தி நீங்க கடன் வாங்க போறீங்க, நான் கடன் வாங்க போறேன், நாட்டு கடன் வாங்குறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? அப்ப கடனை அடைக்க முடியாவிட்டால் அந்த கடன் யார் தலையில் விடியும்? யாருக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறோமோ அவர்கள் தலையில விடியும். இன்னைக்கு அவங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க, அது வந்து நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு வீடு முங்கும்போது கடன் கொடுப்பாங்கல்ல, கடன் வாங்குறது இந்த ஈட்டிக்காரர் தான் கடன் வாங்கும்போது தெற்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. மதுரைக்கு தெற்க நீங்க பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கும்போது நீ 10,000 ரூபாய் வாங்கிருக்க, இன்னும் 10,000 வாங்கிக்கப்பா, ஒண்ணு என்ன கட்டுச்சு, நீ வீட்டுலாம்ப்பா வாப்பாடு, இன்னும் அள்ளியில கொடுப்பாங்க. அப்ப நம்ம கடன் கொடுக்குறவர் இவ்வளவு கருணையோட கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கடன் வந்து கொடுக்குற வாங்கி 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 போய் அந்த அடமான வச்ச வீடு முங்குற அளவுக்கு தான் போய் நிக்கிற பாக்குறோம். அது நாடு முங்கும், இங்க அங்க வீடு முங்கும், இங்க நாடு முங்கும். சோ அது பிஜேபியா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும், திமுக இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் மக்களிடம் ரொக்க பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற அரசியல் வந்து நல்லதே இல்லை. அவரிடம் ரொக்கம் புழங்க வேண்டும். அதற்கு அவர்களுடைய உழைப்பு காரணமா இருக்க வேண்டும். அதற்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் பணம் புழங்க வேண்டுமே தவிர அரசாங்கம் நான் காசு கொடுக்கிறேன் என்பது வந்து அபத்தத்தின் உச்சம். அது வந்து ஆபத்தினுடைய ஆரம்பம். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்தீங்க. திருப்பி சீக்கிரமா நம்ம இணைவோம்.